Please like, share. Don't forget, subscribe to our channel. அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் ஈஃபில் டவர் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருக்காங்க. ஈஃபில் டவர் போட 5 mm ஒயிட் கலர் பிளாக் கலர் எடுத்திருக்கேன். ரெண்டுமே 5 mm தான். உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் போட்டுக்குங்க. 80 இல்லை 70 எந்த ஒயர் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. 80ஆம் நம்பர் ஒயர் 6 அடி கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸ்கேலில் 6 அளவு ஒயரை இப்படி ரெண்டாக மடிச்சுட்டு ஆள் கட்டி விரலுக்கு கீழே ஒரு சைடு நுனியும் ஒரு சைடு நுனி மேலேயும் வச்சுக்கணும். மேலே இருக்க ஒயரில் ஒரு பிளாக் கலர், 2 ஒயிட் கலர், ஒரு பிளாக் கலர் 4 மணி கோக்கணும். இந்த 4வது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அதுக்கடுத்து பாருங்கள், லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு ஒயிட் கலர் கோக்கணும், ரைட் சைடு ஒயரில் 2 பிளாக் கலர் கோக்கணும். ரைட் சைடு ஒயரில் 2 பிளாக் கலர் கோக்கணும்னு சொன்னேன். லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு ஒயிட் கலர் கோக்கணும்னு சொன்னேன். இப்போ இந்த 2வது மணியில் இந்த லெஃப்ட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இதே போல் இன்னும் ஒரு பூ போடணும். போட்டுட்டு வாங்க, நானும் போட்டுட்டு வரேன். அதாவது லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு ஒயிட் கலர் கோக்கணும், ரைட் சைடு ஒயரில் 2 பிளாக் கலர் கோக்கணும். இந்த 2வது மணியில் இந்த சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். போட்டுட்டு வாங்க, நானும் போட்டுட்டு வரேன். ரைட் சைடு ஒயரில் 2 பிளாக் கலர், லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு ஒயிட் கலர் வச்சு ஒரு பூ போட்டு காமிச்சேன். அதே போல் உங்களை ஒரு பூ போட்டுட்டு வாங்கன்னு சொன்னேன். போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து 4வது பூ போடும்போது லெஃப்ட் சைடு ஒயரில் 2 ஒயிட் கலர், ஒரு பிளாக் கலர் கோக்கணும். இந்த 3வது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். சைடு திரும்பிடும். லெஃப்ட் சைடு ஒயரில் 2 ஒயிட் கலர், ஒரு பிளாக் கலர் கோக்கணும்னு சொன்னேன். இந்த 3வது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அப்போ சைடு திரும்பிடும். நம்ம இப்படி திருப்பிக்கலாம். இப்போது லெஃப்ட் சைடு ஒயர் அப்படியே இருக்கட்டும். கீழே இருக்க ஒயரில் ஒரு ஒயிட் கலர், 2 பிளாக் கலர் கோக்கணும். கீழே இருக்க ஒயரில் ஒரு ஒயிட் கலர், 2 பிளாக் கலர் கோக்கணும்னு சொன்னேன். இந்த மணியில் இந்த லெஃப்ட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அதுக்கடுத்து 2 பூ பிளாக் கலர்லேயே போடுங்க. அதாவது லெஃப்ட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். ரைட் சைடு ஒயரில் 2 மணி பிளாக் கலர் கோக்கணும். 2வது மணியில் இந்த சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இதே போல் இந்த 2 பிளாக் கலர்லேயே போட்டுட்டு வாங்க. நீங்கள் வந்து ஒயிட் கலர் வைக்கணும். நான் இங்கே வந்துட்டு சொல்கிறேன். பிளாக் கலரில் 2 பூ போடுங்கன்னு சொல்லியிருந்தேன். போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து கடைசி பூ போடும்போது, 4வது பூ போடும்போது லெஃப்ட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். அதே ஒயரில் ஒரு ஒயிட் கலர், ஒரு பிளாக் கலர் கோக்கணும். இந்த பிளாக் கலர் மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அப்போ சைடு திரும்பிடும். இந்த 2வது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இப்போ நம்ம இப்படி திருப்பிக்கலாம். இப்போது 2 லைன் போட்டிருக்கோம். இந்த 3வது லைன், இந்த லைன் எப்படி போட்டோமோ அதே போல் போடணும். இந்த லைன் பார்த்துட்டு இந்த லைன் போட்டுட்டு வாங்க. அதுக்கடுத்து 4வது லைன் போடும்போது நான் சொல்கிறேன். புரியும்னு நினைக்கிறேன்.
இப்போ வந்து கீழே ஒரு ஒயிட் கலர் 2 பிளாக் கலர் கோக்கணும். அதுக்கடுத்து 2 பிளாக் கலர், அதுக்கடுத்து 2 பிளாக் கலர், அதுக்கடுத்து மேலே ஒரு ஒயிட் கலர் ஒரு பிளாக் கலர். இந்த லைனை போட்டுட்டு வாங்க. அதுக்கடுத்து லைன் போடும்போது நான் சொல்கிறேன். இந்த 2வது லைன் போட்ட மாதிரியே இந்த லைன் போட்டுட்டு வாங்கன்னு சொன்னேன். 3 லைன் போட்டிருக்கோம். நம்ம எப்படி திருப்பிக்கலாம். இப்போ கீழே இருக்க ஒயரில் 2 மணி ஒயிட் கலர் 1 மணி பிளாக் கலர் கோக்கணும். 3 மணி கோக்கணும். கீழே இருக்க ஒயரில் 2 ஒயிட் கலர் 1 பிளாக் கலர் கோக்கணும்னு சொன்னேன். இந்த 3வது மணியில் இந்த பிளாக் கலர் மணியில் இந்த லெஃப்ட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இப்போது லெஃப்ட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். ரைட் சைடு ஒயரில் ஒரு ஒயிட் கலர் ஒரு பிளாக் கலர் கோக்கணும். அதுக்கடுத்த பூக்கும் ஒரு ஒயிட் கலர் ஒரு பிளாக் கலர் கோக்கணும். அதுக்கடுத்த பூக்கு 2 மணி ஒயிட் கலர் கோக்கணும். இந்த லைன் போட்டு முடிச்சிடுங்க. நானும் போட்டுட்டு வரேன். உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் இந்த சைடில் பார்த்துட்டே போட்டுக்குங்க. இந்த கீழே 2 மணி கோத்துட்டோம், ஒரு பிளாக் கலர் கோத்துட்டோம். அதுக்கடுத்து ஒரு ஒயிட் கலர் ஒரு பிளாக் கலர், அதுக்கடுத்து ஒரு ஒயிட் கலர் ஒரு பிளாக் கலர், லாஸ்ட்டில் 2 மணி ஒயிட் கலர். இந்த லைன் போட்டுட்டு வாங்க. நானும் போட்டுட்டு வரேன். மேலே கடைசி பூ போடும்போது மேலே இருக்க ஒயரில் 2 மணி ஒயிட் கலர் கோக்கணும். இந்த 2வது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். நம்ம இப்படி திருப்பிக்கலாம். இப்போ பார்க்க அழகாக ஒரு சதுரம் மாதிரி தெரியும். 4 லைன் தான், 4 பக்கமும் 4 லைன். இப்போ இந்த ஒரு மணிலையும் 4 மணி பூ போடணும். இந்த கார்னரில் வரும்போது ஒரு பூ எக்ஸ்ட்ரா போட்டுட்டு தான் அதுக்கடுத்து இந்த பூ போடணும். இந்த ஒரு லைன் போட்டுட்டு காமிக்கிறவங்களுக்கு அதே போல் போட்டுக்கோங்க. இந்த 4 பக்கமும் 4 மணி பூ தான் வரும். ஆனால் இந்த கார்னரில் ஒரு பூ எக்ஸ்ட்ரா வரும். அந்த மாதிரி வச்சிங்கன்னா தான் அழகாக வரும். இப்போது கீழே ரைட் சைடு ஒயரில் 3 மணி கோக்கணும். 3வது மணியில் இந்த லெஃப்ட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அதுக்கடுத்து 2 மணி ஒயிட் கலர் கோக்கணும். 2வது மணியில் இந்த சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அதுக்கடுத்து 2 மணி கோக்கணும். 2வது மணியில் இந்த சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அதுக்கடுத்து 2 மணி கோக்கணும். இப்படியே ஒயிட் கலரில் இந்த 4 பூ போடணும். போட்டுட்டு வாங்க. நானும் போட்டுட்டு வரேன். ஃபஸ்ட்டு பூ போடும்போது கீழே இருக்க ஒயரில் 3 மணி கோக்கணும். 3வது மணியில் மேலே இருக்க ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அதுக்கடுத்த பூ போடும்போது லெஃப்ட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். ரைட் சைடு ஒயரில் 2 மணி ஒயிட் கலர் கோக்கணும். அப்படியே இந்த 3 பூவும் போட்டுட்டு வாங்க. நானும் போட்டுட்டு வரேன். கடைசி பூ போடும்போது ரைட் சைடு ஒயரில் 2 மணி ஒயிட் கலர் கோக்கணும். இந்த 2வது மணியில் லெஃப்ட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இப்போது இந்த லெஃப்ட் சைடு ஒயர் அப்படியே இருக்கட்டும். இந்த ரைட் சைடு ஒயரில் 3 மணி கோக்கணும். இந்த 3வது மணியில் மேலே இருக்க ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இந்த ஒரு பூ இந்த 1 மணியில் போடுறோம். அதை ஞாபகம் வச்சுக்கிங்க. இதே போல் எல்லா கார்னர்லேயும் வரும். அந்த மாதிரி வந்தால் தான் கரெக்டாக அந்த ஷேப் வரும். இப்போ லெஃப்ட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். ரைட் சைடு ஒயரில் 2 மணி ஒயிட் கலர் கோக்கணும். இதே போல் 1 2 3 4 பூ போடணும். 5வது 3 மணி கோத்து இங்கே போட்ட மாதிரியே ஒரு பூ போடணும். மறுபடியும் 4 பூ 2 மணி கோத்து போடணும். இங்கே ஒரு பூ எக்ஸ்ட்ரா போடணும். மறுபடியும் இப்படியே போட்டுகிட்டே வரணும். இங்கே ஒரு பூ நான் கடைசியாக போடும்போது காமிக்கிறேன். நீங்கள் இப்படியே போட்டுகிட்டே வாங்க. இங்கே 2 பூ இதே போல் நீங்கள் ஒரு மணியில் போடணும். இந்த கார்னர்லேயும் அது ஞாபகம் வச்சு போட்டுகிட்டே வாங்க. இந்த கடைசியாக வந்து நான் சொல்கிறேன். இதில் ஜாயின் பண்ணும்போது நான் சொல்கிறேன். போடுவீங்கன்னு நினைக்கிறேன். போட்டுட்டு வாங்க. நானும் போட்டுட்டு வரேன். இப்போது கடைசி பூ போட போகிறோம்.
கடைசி பூ போடும்போது ரைட் சைடு ஒயரை இந்த பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். இந்த ரைட் சைடு ஒயரில் 2 மணி ஒயிட் கலர் கோக்கணும். இந்த 2வது மணியில் இந்த லெஃப்ட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இந்த மாதிரி இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கிங்க. அதாவது ஒரு சைடும் பார்த்தோம்னா 6 பூ வரணும். இப்படி பார்த்தாலும் 6 பூ வரும், இப்படி பார்த்தாலும் 6 பூ, எல்லா சைடும் 4 சைடும் நமக்கு 6 பூ இருக்கிற மாதிரி ஸ்கொயர் டைப்பில் இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கிங்க. இதுக்கு அடுத்து பாருங்கள், கீழே இருக்க ஒயரில் ஒரு ஒயிட் கலர், ஒரு பிளாக் கலர், ஒரு ஒயிட் கலர் 3 மணி கோக்கணும். இந்த 3வது மணியில் இந்த லெஃப்ட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இப்போது லெஃப்ட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். ரைட் சைடு ஒயரில் ஒரு பிளாக் கலர், ஒரு ஒயிட் கலர், அந்த 2வது மணியில் இந்த லெஃப்ட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அதே போல் போட்டுகிட்டே வாங்க. நான் இந்த கார்னர் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். 1 2 3 4 5 பூ போடுங்க. அதாவது ஒரு பிளாக் கலர், ஒரு ஒயிட் கலர் கோக்கணும். இந்த 2வது மணியில் இந்த சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இந்த 5 பூவும் போட்டுட்டு வாங்க, நானும் போட்டுட்டு வரேன். இங்கே கீழே ஒரு பூ போட்டு காமிச்சேன். ஒரு ஒயிட் கலர், ஒரு பிளாக் கலர், ஒரு ஒயிட் கலர் வச்சு ஃபஸ்ட்டு பூ போட்டு காமிச்சேன். அதுக்கப்புறம் உங்களை ஒரு பிளாக் கலர், ஒரு ஒயிட் கலர் அந்த மாதிரியே போட்டுக்குங்கன்னு சொன்னேன். 1 2 3 4 5 பூ போட சொல்லியிருந்தேன். போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து இந்த கார்னரில் வரும்போது ஒரே மணியில் தான் நம்ம ஒரு பூ போடுவோம். 2 மணி பிளாக் கலர், 1 மணி ஒயிட் கலர் வைக்கணும் கீழே இருக்க ஒயரில். அப்புறம் இந்த 3வது மணியில் இந்த மேலே இருக்க ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இந்த ரைட் சைடு ஒயரில் ஒரு பிளாக், ஒரு ஒயிட்டு, இதே போலேயே போட்டுகிட்டே வாங்க. இந்த கடைசியாக வரும்போது இங்கே நம்ம இப்போ போட்டோமே அதே போல் 2 பிளாக், ஒரு ஒயிட் வைங்க. அப்படியே போட்டுகிட்டே வாங்க. இந்த கடைசியாக வரும்போது 2 பிளாக், ஒரு ஒயிட் வைங்க. இப்படியே போட்டுகிட்டே வாங்க. இந்த கடைசியாக வரும்போது நான் சொல்கிறேன். இந்த லைன் போட்டுட்டு வாங்க, நானும் போட்டுட்டு வரேன், நீங்களும் போட்டுட்டு வாங்க. இப்படியே போட்டுகிட்டே வாங்கன்னு சொன்னேன். இந்த கடைசி பூ வரும்போது நம்ம இப்படி திருப்பிக்கலாம். இந்த ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். இப்போது இந்த லெஃப்ட் சைடு ஒயரில் 2 மணி பிளாக் கலர் கோக்கணும். இந்த 2வது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இப்போது ஒரு லைன் வந்து பிளாக் கலர்லேயே போட்டுட்டு வரணும். அதே போல் கார்னரில் ஒரு பூ போடணும். அப்படி போட்டோம்னா தான் இப்படி ஸ்கொயராக அழகாக வரும். இப்படி ஃபஸ்ட்டு பூவுக்கு நம்ம இப்படி திருப்பிக்கலாம். ஃபஸ்ட்டு பூவுக்கு கீழே இருக்க ஒயரில் 3 மணி கோக்கணும். 3வது மணியில் இந்த மேலே இருக்க ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அதுக்கடுத்து லெஃப்ட் சைடு ஒயரை பக்கத்தில் ஒரு மணியில் விட்டு எடுக்கணும். ரைட் சைடு ஒயரில் 2 பிளாக் கலர் கோக்கணும். அப்படியே கோத்துட்டே வரணும். இந்த கடைசி பூ போடும்போது 1 மணியில் ஒயர் இருக்கும், 3 மணி பிளாக் கலர் கோக்கணும். 3வது மணியில் இந்த சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அதுக்கப்புறம் 2 மணி கோக்கணும். அதுக்கப்புறம் இந்த கார்னரில் வரும்போது 3 மணி கோக்கணும். இந்த கார்னர்லேயே 3 மணி கோக்கணும். கடைசியாக வரும்போது இந்த மணி சேர்ப்போம், அதனால் 2 மணி கோக்கணும். கடைசி பூக்கு போட்டுகிட்டே வாங்க, நானும் போட்டுட்டு வரேன். இந்த கடைசியாக வந்து காமிக்கிறேன். போட்டுகிட்டே வாங்க. இந்த ஒரு லைன் பிளாக் கலரில் போட்டுட்டு வாங்க. கடைசியாக போடும்போது 2 மணி கோக்கணும். அதை ஞாபகம் வச்சுக்கிங்க. இந்த சைடில் 1 மணி இருக்கும், இந்த சைடில் இந்த பூவில் 1 மணி இருக்கும், 2 மணி இருக்கும். 2 மணி பிளாக் கலர் கோக்கணும். இந்த ஒரு லைன் போட்டுட்டு வாங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.